அன்னை பராசக்தியின் அவதாரங்களில் மிகவும் முக்கியமானவள் சண்டிகாதேவி. மார்க்கண்டேய புராணத்தில் தேவியின் பெருமையை கூறும் நூல்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தேவி மகாத்மியம். இதில் சண்டிகா தேவியின் மகிமை மற்றும் வலிமையை கூறப்படுகிறது. தேவியானவள் அண்டத்தில் உள்ள தன்னுடைய குழந்தைகளை ஒரு தாயாக இருந்து காக்கவும், அவர்களுக்கு ஏதேனும் தீய சக்திகளின் இடர்பாடுகள் ஏதேனும் இருந்தால் துன்பத்திலிருந்து நீக்கி நன்மை சேர்ப்பாள். அசுரர்களை அழிக்க 3 சக்திகளும் ஒன்றிணைந்த வடிவம்தான் அன்னை. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ சண்டிகா தேவிக்காக 700 ஸ்லோகங்களை 13 அத்தியாயங்களாக பிரித்து செய்யப்படுவது தான் மகா சண்டி ஹோமம். இந்த ஹோமம் முடிவில் பராசக்தியை குழந்தையாக நினைத்து கன்னியா பூஜை, மங்களங்களை அருள்வதால் சுமங்கலி பெண்களுக்கு பூஜை மற்றும் சிவசக்தியின் அருள் பெற தம்பதிகள் பூஜை நடைபெறும். எவர் ஒருவர் சண்டி ஹோமத்தை செய்தாலும் அல்லது சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டாலும் சகல தோஷங்களில் இருந்தும் விடுபடலாம். தீய சக்திகளிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் தப்பித்து விஜயத்தை அளிப்பாள் அன்னை சண்டிகா பரமேஸ்வரி என்பது ஐதீகம். எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் பலனில்லாத நிலை, நவகிரகங்களினால் ஏற்படும் பிரச்சனைகள், மரண பயம், எதிரிகள் தொல்லை அழிய எவ்வளவு முயற்சி செய்தும் முடிக்க முடியாத காரியங்கள் வெற்றி பெற, செல்வம் சேர, தரித்திரம் விலக இந்த சண்டி ஹோமத்தை செய்யலாம். அமாவாசை, அஷ்டமி, நவமி